ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான அடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 2 டைப்ஸ் ஆஃப் அடை ரெசிபி. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு நான் மாவு செய்யறதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ராகி அண்ட் சோளம் எடுத்துக்கிறேன். இதை நல்லா வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பெரிய பெரிய சோளம் இருக்குல்ல, அதுக்கு பேர் வந்து மக்காச்சோளம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறதுக்கு பேர் சோளம்னு சொல்லுவாங்க. இதிலே வந்து வெள்ளைச்சோளம், சிவப்பு சோளம் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த சோளம் கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் எடுத்து காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. ஸோ அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு எப்போ வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது மாவோடு சேர்க்கறதுக்கு ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து நான் வந்து 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த 1.5 டம்ளர் மாவு வந்து ஒரு 5லேருந்து 6 அடை செய்கிற அளவுக்கு வரும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகும். அடுத்து வந்து நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கை இலை, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் துருவி வச்சிருக்க கேரட், அப்புறம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடயே வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வாட்டரி கன்சிஸ்டன்சி ஆகிற வரைக்கும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து தோசைக்கல் வச்சுட்டு தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா நம்ம அடை ஊற்றிடலாம். அடையை வந்து இப்படி வெளியாக்கில் தான் ஊற்றணும். நம்ம சாதாரணமாக தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றக்கூடாது, ஊற்றினா வராது. இப்படி ஃபுல்லாக ஊற்றிட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றி நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்படி லைட்டாக எடுத்தோன்னா நல்லா வரும். அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் இப்படி திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு இப்படி லைட்டாக அங்கங்கே அமுக்கி விட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா வேகும். ஸோ 2 to 3 minutes வரைக்கும் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் வந்து அதே மாதிரி தான். எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் சேர்க்க போகிறோம். இப்போயும் வந்து அதே மாதிரி அடை ஊற்றிக்கலாம், ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது அடை ஊற்றியாச்சு. மேலே லைட்டாக வெந்ததுக்கப்புறமா ஒரு முட்டையை உடச்சி உள்ளே ஊற்றிட்டு அதை வந்து ஒரு ஸ்பூன் இல்லாட்டி கரண்டி வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மேலே வந்து கொஞ்சோண்டு உப்பு அண்ட் பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. இப்போ வந்து முட்டை லைட்டாக வெந்ததுக்கப்புறமா அடையை வந்து திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு லைட்டாக இப்படி அமுக்கணும் அப்படின்னா நல்லா வேகும். ஸோ வெந்ததுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிடலாம்.
இந்த அடை கூட சாம்பார் சட்னி எல்லாமே சூப்பராக இருக்கும். முக்கியமாக தேங்காய் சட்னி வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.